السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி சுவனவாசிகளாக வாழ்வோம் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை படைத்த அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியாகும். இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி மறுமை வாழ்வை உறுதியாக நம்ப வேண்டும் என்று நாம் குறிப்பிடுகிறோம். மறுமை வாழ்வு என்பது நிலையானது, நிரந்தரமானதாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அதை வலியுறுத்தி இருக்கிறார். மறுமையில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், பெரும்பாலிகள் நரகவாசிகள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது ஹாலிதீன ஃபீஹா அபதா, நரகத்திலும் சொர்க்கத்திலும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இந்த வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறார். அத்தகைய சூழலில் செல்ல வேண்டும் என்றால், நாம் சூழவாசியாக வாழ வேண்டும் என்றால், இஸ்லாம் பல நல்ல அறங்களை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது. அவற்றில் முதன்மையாக இஸ்லாம் சொல்கின்ற கொள்கை கோட்பாடுகளில் முதன்மையானது அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்வதாகும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் வாழக்கூடியவர்கள் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 151வது செய்தியாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேடி தருகின்ற இரண்டு விஷயங்கள் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மாதா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் வாழ்ந்து இந்த உலகில் மரணிப்பார்களோ தஹல ஜன்னா, நிச்சயமாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மாதா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவராகவே இந்த உலகில் வாழ்ந்து மரணிப்பார்களோ தஹலுன் நார், நிச்சயமாக அவர் நரகத்தில் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். இரண்டு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இந்த உலகில் வாழ்ந்து மரணித்தவர் நிச்சயம் சொர்க்கத்துக்கு செல்வார். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவராகவே இந்த உலகில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர் நிச்சயம் நரகத்துக்கு செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இதை குறித்தான் இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. யார் இந்த உலகில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழ்வார்களோ நிச்சயம் நரகத்துக்கு செல்வார்கள், இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. குர்ஆனில் பல இடங்களில் அதை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடும் போது, இன்ன ஷிர்க லஸூலுன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுக்கு யாரும் எந்த அநீதி இழைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு இணை கற்பித்தலை மாபெரும் அநீதியாக குறிப்பிடுகிறார். இந்த அநீதிக்கு நிச்சயம் நரக படுகொலை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6472 இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் எந்த விசாரணையும் இன்றி சொர்க்கம் செல்வார்கள். 70,000 பேர் எந்த விசாரணையும் இன்றி சொர்க்கம் செல்வார்கள். யார் எனில் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள். முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களிடம் சென்று மந்திரித்து பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகன பார்க்க மாட்டார்கள், ஆந்தையை கொண்டோ காகத்தை கொண்டோ எந்த சகனத்தையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதுவும் இணை கற்பித்தலை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எந்த சகனத்தையும் பார்க்க மாட்டார்கள். சகனம் பார்ப்பது இணை கற்பித்தல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை குறிப்பிடுகிறார்கள். சகனம் பார்க்க மாட்டார்கள், முஷ்ரிக்குகள் சென்று ஓதி பார்க்க மாட்டார்கள், மந்திரிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல சுவனம் செல்வதற்குண்டான இபாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரி 577வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்ல பரதைனி வ தஹலல் ஜன்னா, பகலின் வெப்பம் குறைந்த தொழுகையான ஃபஜ்ருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை யார் பேணி தொழுகிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். சொர்க்கம் செல்வதற்கு முதல் தகுதி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்வது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய
சுவனவாசிகளாக வாழக்கூடிய நன்மக்களாகும், அதை குறித்து இஸ்லாம் கூறுகின்ற அந்த நல்லறம் புரியக்கூடிய நன்மக்களாகும் அல்லாஹ்